பர்சன்டேஜ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் தன்னுடைய மாத வருமானத்துல 40% வீட்டு வாடகை கட்டிடுறாரு. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ல 40% மெடிசன் வாங்கிறாரு. ஸோ இப்போ அவர்கிட்ட 7,200 கையில இருக்குன்னா அவருடைய மாத மொத்த வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்கறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒருவர் தன்னுடைய மாத வருமானத்துல 40% வீட்டு வாடகை கட்டிடுறாரு. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ல 40% மருந்து வாங்கிறார், மெடிசன் வாங்கிறாரு. ஸோ அதெல்லாம் போக மீதி அவர்கிட்ட இப்போ கையில 7,200 இருக்குதுன்னா அவருடைய மாத மொத்த வருமானம் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்கறாங்களா. ஸோ மீதி எவ்வளவு இருக்குது, 7,200. 7,200 இன்ட்டு வாடகை 40% அப்படிங்கிறாங்க. வாடகை அப்படிங்கிறது செலவு பண்றதுதான். ஸோ 40% அப்படி எழுதுவோம், 40 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படி 20 கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 5 வரும். ஸோ இந்த டினாமினேட்டர் வேலை அப்படியே நியூமரேட்டர்ல போட்டாங்க, வகுத்தல். ஸோ இது வந்து செலவு தான். அப்ப இதுல இருந்து இந்த 5ல இருந்து இந்த 2 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 5ல 2 போச்சுன்னா 3 இன்ட்டு. ஸோ அகைன் இங்கேயும் 40% தான். அப்ப சேம் வேல்யூ தான் வரும். அப்ப 5 வகுத்தல் 3. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 3 9. ஸோ 72 9 கேன்சல் பண்ணா 8. ஸோ 8 இன்ட்டு 5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 5 200. 40 இன்ட்டு 5 200. இங்க ஒரு 2 ஜீரோ இருக்குது. அப்ப 20,000 அவருடைய மாத வருமானம் பார்த்தோம்னா 20,000. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் பாருங்க, ஒருவருடைய மாத வருமானத்துல 20% வாடகை கொடுத்துறாரு. மீதி இருக்கிற அமௌண்ட்ல 20% பார்த்தோம்னா மெடிசன் வாங்கிறாரு. ஸோ இதெல்லாம் போக மீதி அவர்கிட்ட 2,400 கையில இருக்குதுன்னா அவருடைய மாத மொத்த வருமானம் இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.